எங்கே போகிறான்? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு போகிறான்? எங்கள் வீட்டுக்கு. ஆ எங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன். அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்த? பெரியம்மா நான் கூட வரேன் பெரியம்மானே வந்தா. சும்மா வந்தா. சும்மா வந்து இங்கே பாரு போனை பார்த்து பேசு. அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன்ற? சும்மாதான். சும்மாதான். சரி போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு தான். சரி போகலாம். போகலாமா? ஆ அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பெரியம்மா கூட வரேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆண்டி எங்கள் எத்தனை விட்டு போ. அந்த அந்த விட்டு பார்த்தா அந்தாக்கு வீட்டில் வேலை இருக்குது. எப்படி வருவா அந்தா? எங்கள் வீட்டு வீடு கிடைக்குதோ. உங்கள் வீட்டில் வேலை இருந்தால் உங்கள் அம்மா செய்ய போகிறா. சரி அந்த அங்கே வச்சுக்கோ. எங்கே வச்சுக்கா? உங்கள் வீட்டிலே. எங்கள் வீட்டில் வச்சுக்குவா. அந்த வச்சு பார்த்து பெட்டு விளையாடி. புரியல? பெட்டு மட்டும் விளையாடி. ஆ ஆ வண்டி சாவி எங்க? வண்டி சாவி என்கிட்ட இருக்குது. அதாவது காலையில் ஓட்டு போட போனோம். சரி போகும்போது தங்கச்சி பையன்தான் பெரியம்மா நானும் வரேன் பெரியம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி குழந்தை ஆசைப்பட்றானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தா ஒரு நிமிஷம் சும்மா இல்லைப்பா. ஆ இந்த பாருங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறானா பாருங்க. அந்த மாதிரி இது பண்ணான். அதை மெருகி போறானா அவன் மெரிச்சிட்டு போட்டான் காலை. ஏய் அக்கா கால் வலிக்குண்டா. மாட்டினா 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 மாட்டினா. ஏய் சாப்பிட்டு தானே அவன் கை கூட கழுவுடியா? அன்னிதா ஒரு ட்ரெஸ்ல தொஸ்டா மாதிரிக்குதுந்தா. டேய் இதுரா சாப்பிட்றா. குழந்தை ஏமாத்திரலம்மா சாவி எடுத்து வச்சுட்டு கிச்சன்ல இருக்குதா? நடியா பெண்லாம் வச்சிட்டியா? சரிதான். கது கை மாட்டிக்கு போதுமா அவனுக்கு? கை வச்சுன்னுக்குறான். சோம்பேறி சோம்பேறி நாய்ங்க. ஏய் என்னத்து கத்தின்னுக்குறான்? ஏய் ஜன்னல் ஒஞ்சு போய்க்குதுரா பையா. ஒரு வழியாக எடுத்துன்னு போயிட்டு அந்த குட்டி பையனை விட்டுட்டு வந்தாச்சு அவங்க வீட்டில். அவங்க மம்மி கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்களா, சரி வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். அவங்க அம்மா கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. எடுத்துன்னு போய் விட்டுட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே வாங்க போகலாம். முன்னாடி பண்ணின்னுக்கிறீங்க விளையாடின்னுக்கிறீங்களா? மேலே ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக கழுவி தள்ளுற தண்ணி மொத்தம் இப்படி வருது தெரியுது. இன்னுமா கழுவி தள்ளுங்கிறீங்க? சரி வா வா வண்டி உள்ளே தள்ளிடுவா. சும்மா இல்லை அந்த பையன் வண்டியில் ஏற்றிட்டு ஆறுனச்சினே வரான். பின்னாடி வரான் முன்னாடி வரான் என்னை திரும்பி பார்த்துன்னு போகிறான். கழுவி தள்ளியாச்சு. வத்தல் ஊற்ற வேண்டியது தான் இதுக்கப்புறம் நாளைக்கு. போத விடுங்கம்மா தண்ணி காயிற வெயிலுக்கு இசுத்துக்கும்மா. படி ஃபுல்லாகவே ஃபுல்லாக இதுவாக தான் இருக்குது. மொத்தம் படியிலேருந்து கழுவி தள்ளினா தான் ஆகும். எவ்வளோ போது பாரு படியில் எவ்வளோ மட்டும் 500 ரூபாய் தரணும். இந்த பாரு மண்ணு பாரு எவ்வளோ இருக்குது பாரு. அதில் மோட்ரு போட்டியா? தள்ளுங்க தள்ளுங்க ஃபுல்லாக. அங்கேருந்து தண்ணி தள்ளி விடுப்பா. லாஸ்ட்லேருந்து தள்ளிடுவாம்மா தண்ணியை.
தண்ணி ஃபுல்லாகவே வத்து பாரு இப்போ பழுப்பில். எத்துவே என் பக்கம் நீ கீழே விடுமா செம்ம நடியது குழமாவில் தள்ளின்னு போ இல்லை அப்படியே உட்காந்துலாமா கழுவின்னு தள்ளின்னு வந்து இப்போ கீழே வந்து கழுவி தள்ளிட்டினா கல் விளையாட்டு உக்காந்துக்கிற பற்றியா வத்தியா? ஹாய் தொடப்ப கட்ட ஏந்திர மேலே தண்ணியில் கலங்க விளையாடுறியா? விளையாடு விளையாடு நல்லா ஒட்ட தள்ளு. இங்கேருந்து தள்ளுறலங்க வேணாம் வேணாம் அதே போ. டேய் உன்னை இடுப்பு மேலே கை வச்சுக்கிறதுக்கு அமிச்சேன். குழந்தை ஒன்று செஞ்சுக்கிறா போய் தள்ளுடினா நின்று வேடிக்கை பார்க்கறத பற்றியா? குடுறி அவகிட்ட தள்ளிட்டா குழந்தை ஒண்டி தள்ளுங்களா? தள்ளினா எரும மாடே. ஆமாம் ஏமாத்தின்னு சுற்றுலா பின்ன எரும மாடு தான். ஒரு வழியாக மாடி கழுவி படியை கழுவி வாசலை கழுவி தெருவை கழுவி இப்போ அடுத்த வீட்டு வாசலில் போய் கழுவி முடிச்சாச்சு. ஆப்பாடா இந்த இவன் என்ன பண்ணுறப்ப இதுக்கு ஹெல்ப்பர் 2 பேர். அர்னிதா ஒருத்தி, இந்த பக்கம் அசிஸ்டண்ட் ஒருத்தி. வணக்கம் பாஸ். வணக்கம். உங்க அக்கா போத விடுமா மா குழப்பம்.